நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் 800 விபச்சாரிகளுக்கு விபச்சாரத்திலே பிறந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம். 15 தலைமுறையாக விபச்சாரத்துக்கே தங்களை விட்டுக் கொடுத்த ஒரு கம்யூனிட்டி பீகாரிலே பரவலாக எல்லா கிராமங்களிலேயும் காணப்படுகிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எங்களை ஏவி அதற்கு எங்களை உண்டு தள்ளி கொண்டு போனபடினால் அந்த பிள்ளைகளை எப்படியாயிலும் மீட்டு விட வேண்டும் என்று, தாய் தான் கெட்டழிந்து போனாள், தன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செய்து 11 இடங்களிலே இப்பொழுது இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்னும் 2 இடங்களிலே ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்து வருகிறோம். அந்த பிள்ளைகள் அந்த விபச்சார சிந்தனையிலிருந்தே எடுத்து அவளை அந்த வழக்கத்திலிருந்தே விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுகிற பாடலை நான் இங்கே சொல்லி விளக்க வேண்டியதில்லை. அதில் ஒரு மகள் சில மாதங்கள் மாத்திரம்தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ல வந்து சேர்க்கப்பட்டாள். 8 வயது தான் முடிந்திருந்தது. 9 வயது ஆரம்பிக்க போகிற நேரத்தில் திடீரென்று ப்ராஜெக்டுக்கு வராமல் போய்விட்டாள். என்னென்று பார்த்தால் அவள் கல்கத்தாவிலே சந்திரா காட்சி என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே விபச்சாரம் செய்வதற்கு ரெட் லைட் ஏரியாவாக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல இவளை விற்று போட்டார்கள். ஆனால் 3வது நாளில் அவள் திரும்ப வந்து விட்டாள். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவளை பார்த்து கேட்டபோது அவள் சொன்னாள், அங்கிள் என்னை கொண்டு போனாங்கல்ல, நான் அப்ப சொன்னேன் இந்த உலகத்தில் நான் பாட்டுக்குள்ள அனுப்பப்படுறேன், ஆனா இங்கேயும் நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. சில மாதங்கள் தான் வந்திருந்தாள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்கள் தீக்குள்ள போட்டே விட்டார்கள். அப்பொழுது போட்ட போதுதானே நீங்க வந்தீங்க, என் கூட இப்ப வாங்கன்னு சொன்னேன். ஒண்ணு நடந்துச்சு. அந்த பிள்ளை கொஞ்சம் மொழியில பேசின வார்த்தைகள் என்னை அங்கேயே ஆண்டவருக்குள் புதுகலிக்க வேண்டும் என்று தோன்றிற்று. அப்ப நான் போய் என்னை விட்ட உடனே அங்க 15 விபச்சாரிகள் இருந்தார்கள். அதுல ஒரு பெண் மாத்திரம் படுக்கையில் இருந்தாள். அவளுடைய நிலைமை மிகவும் மோசம். அவளுக்கு ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல போய்கொண்டே இருக்கிறது. படுக்கையெல்லாம் ரத்தம். அவள் சாக போகிறனே சாக போகிறனே சாக போகிறேன் என்று அலறுகிறாள். எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா என்று கெஞ்சுகிறாள். யாரும் அவளை கண்டுகொள்வதாக இல்லை. நான் போய்விட்ட உடனே அவளிடத்தில் இயேசுவை சொல்ல வேண்டும் என்று ஆசை, ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை. இன்னும் சீக்கிரத்தில் செத்து போவாளா என்று சொல்லி உனக்கு நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னேன். அவளுக்கு அது விளங்கவில்லை. இவளுக்கு விளக்கெல்லாம் படுத்திக் கொண்டிருக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால அந்த அதிகாரத்தோடு நான் உனக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கையை வச்சேன். அந்த பிள்ளை அந்த அவளுக்கு உடனே ரத்த போக்கு நின்றுச்சு. அவ எந்திரிச்சு உட்கார்ந்து நான் சரி ஆயிட்டேன்னு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லலாமா? இட்ஸ் நாட் மீ. அந்த சின்ன விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளை செய்தது. அது உடனே 15 பெண்களும் வழியில் வரிசையில் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கும் பாடு இருக்குது. ஆகையினால என்னை கூட்டிக் கொண்டு போன ஏஜென்ட், ஐயோ இவ வந்து எல்லாரையும் கெடுத்துருவாளான்னு சொல்லிட்டு என்னை பத்திரமாய் திரும்ப கொண்டு வந்து வைத்தார். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் துயம் நமக்கீந்ததம் சொத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இது எப்பொழுது தெரியுமா சாத்தியமாகும்? இது எப்பொழுது தெரியுமா சாத்தியமாகும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தூரத்திலே எனக்கு வைக்கப்பட்டிருக்க மெய்யான நகரத்தை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணங்கள் நம்மை மேலோங்கி அது நம்மை முழுவதுமாக பிடித்து, இந்த உலகத்திலே நான் அந்நியன் பிரதேசி, நான் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் அல்லவே அங்கே என்கிற எண்ணத்தோடு மட்டும்
வாழ படித்து விட்டால் நம்முடைய கண்கள் பிரகாசமானதுமாக மாறி மேலான பரம தேசத்தையே விருப்பம் கொள்ள அந்த விருப்பம் நமக்குள்ளே உருவாகும்.